Dear teachers, dear teachers, welcome to JSN English Learning. In this module, we will be discussing Francis Bacon's essay of studies. Francis Bacon in the essay என்ன சொல்றாரு அப்படின்னா, what is the purpose of study and what are the problems when you study too much? எதுக்காக படிக்கணும், அதுவே அதுவே ரொம்ப அதிகமா படிச்சீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போறாரு. அப்புறம் he is going to speak about the different kinds of books, how to study them, and he is going to speak about study as a remedy to some disease. Okay, அதை பத்தி தான் இந்த எஸ்ஏல சொல்ல போறாரு. நம்ம அப்படியே இந்த எஸ்ஏக்குள்ளார அப்படியே போயிடுவோம். Now look at the aphoristic style in the beginning. Studies serve for delight. அதுவே கமா போட்டிருக்காரு அப்படின்னா திருப்பியும் ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் ஆர்னமெண்டேஷன், ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் எபிலிட்டி. இந்த மூணு சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸா அவரு சுருக்கி போட்டிருக்காரு. ஸ்டடீஸ், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்டடி? நம்பர் ஒன், we have to study for delight, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வாசிக்கணும். ரெண்டாவது, we have to study in order to make our work ornamental. நம்ம எழுதக்கூடிய விஷயங்கள் அல்லது நம்ம பேசக்கூடிய விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஆர்னமெண்டலா எல்லாருக்கும் அப்பீலிங்கா கொடுக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய வாசிச்சிருக்கணும். ஒரு குட் ரீடர் வில் பி a குட் ஸ்பீக்கர், வில் பி a வெரி குட் லீடர். ஏன் அப்படின்னா அவர் நிறைய இங்கே அங்க இருந்து கோட் பண்ணுவாரு. அப்ப ரீசெண்டா அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சாரமும் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிஃபரெண்ட் பார்ட்டிஸ் தே ஹேவ் டிஃபரெண்ட் அப்ரோச்சஸ். என்ன அப்படின்னா, இப்ப திருவள்ளுவரை கையில எடுத்திருக்காங்க. அப்ப திருவள்ளுவரை வந்து இங்க சைட் பண்றாங்க, நாங்க தான் பெரிய அளவுக்கு பண்றோம் அப்படிங்கிற மாதிரியும் பிரச்சாரங்கள்லாம் போயிட்டு இருக்கு. எதுக்கு அப்படின்னா, தட் ஷோஸ் what to say, that shows the usefulness of study. When you study, you can cite what you have studied in the right context. The third purpose of study என்ன அப்படின்னா, it will enhance your ability. It will enhance your ability. அதை சொல்லிட்டு அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றாரு அடுத்த லைன்ல. The chief use for delight is in privateness. Studies gives you delight. அந்த delight எங்க வரும் அப்படின்னா, when you are retiring, நீங்க ரிட்டையர்னா அந்த ரிட்டையர்மெண்ட் இல்ல, when you are in a private sphere, what you have studied will make you happy. அதை பத்தி யோசிச்சு பார்த்து என்ன பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம். It will give you delight. அசை போடலாம், படித்ததை அசை போட்டு அந்த நேரத்தை யூஸ்ஃபுல்லா என்ன பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. The second one, study serves for ornament அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன், எப்படி சார் அது ஆர்னமெண்டா இருக்கும் அப்படின்னா, when you are in a discourse அப்படின்னா in a speech or in an argument, when you have studied many books, அந்த புக்ல இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸா நீங்க படிச்ச விஷயத்தை யூஸ் பண்ணலாம். So your argument will be substantiated, it will be supported by your reading. That is the second use. The third use என்ன சொன்னாரு, study serves for ability. Ability அப்படிங்கும் பொழுது, when you study a lot, you will become a very good judge of business. You will be a very good judge of men and manners. இப்ப நிறைய புத்தகத்தை வாசிக்கிறவங்க ஈஸியா people மைண்ட் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, when you read a lot, you will have better understanding of the world. உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கும். அப்ப you will make very good judgment. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஸ்டடீஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கும்போது அடுத்த லைன் வந்திருக்காரு, நீங்க அண்டர்லைன் பண்ணிருக்கிறேன். this is the line. For expert man can execute. Can expert man என்ன கொடுத்திருக்காரு, expert man can execute and perhaps judge of particulars one by one, but the general counsel and the plots and marshalling of affairs come best for those that are learned. என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாருக்குமே ஈஸியா ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த குவாலிட்டி வராது. எல்லாருமே என்ன பண்ண முடியும், இந்த ஜட்ஜ் பண்ற குவாலிட்டி அப்படிங்கிறது நேச்சுரலா வர்றது கிடையாது. Some are born great,
சில பேர் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் எபிலிட்டி வந்து இன்பானாவே வந்திருக்கும். சில பேர் படிப்பதால் மட்டுமே அந்த எபிலிட்டி நமக்கு வரும். இல்லட்டினே நீங்க ஒருவேளை படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு குட் ஜட்ஜ் ஆஃப் மென் அண்ட் மேனர்ஸ் இருக்க முடியாது அப்படின்னு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, அப்ப எவ்வளவு சார் படிக்கணும், 24/7 படிக்கணுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கூடாது அப்படிங்கிறாரு. யூ ஷுட் நோ when to study, how long to study, what to study. எவ்வளவு நேரம் படிக்கணும், எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், இந்த 3 விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறது இந்த எஸ்ஏல பேக்கன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்றாரு. அழகா சொல்றாரு, வார்ன் பண்றாரு, நம்மள வார்ன் பண்ணி சொல்றாரு. டு ஸ்பெண்ட் டூ மச் டைம் இன் ஸ்டடீஸ் இஸ் ஸ்லாத். ஸ்லாத்னா லேசினஸ், இன்டெலெக்சுவல் ஸ்லேவரி. எல்லாமே புக்ல இருந்து அப்படின்னு புக் டோன்ட் பிகம் அ புக் worm அப்படின்னு நம்மள வார்ன் பண்றாரு. To use them too much for ornamentation is an affection. Affection அப்படின்னா it is a kind of a behavior. சில பேர் நான் நிறைய படிச்சிருக்கேன் அதனால சிம்பிளான விஷயத்த கூட ரொம்ப காம்ப்ளெக்ஸா சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி மக்களை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. எந்த நேரத்துல கொட்டேஷன் கொடுக்கணும்னா அந்த நேரத்துல மட்டும் தான் கொட்டேஷன் கொடுக்கணும். எல்லா நேரத்திலையும் போய் கொட்டேஷன் கொடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள எல்லாருக்குமே பிடிக்காம போயிடும். அடுத்தது சொல்றாரு, டு மேக் ஜட்ஜ்மெண்ட் holy by their rules is a humor of a scholar. எல்லாத்துலயும் ரூல்ஸ் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப அதிகமா புக்கு படிச்சீங்கன்னா you will master all the rules. கிராமர் ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா படிச்சு வச்சிருப்பீங்க. எல்லா ரூல்ஸையும் கரைச்சு குடிச்சு you will be always speaking about rules and regulations and people may dislike you for that. அதனால ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடாதீங்க, படிங்க, தேவையான அளவுக்கு படிங்க அப்படிங்கிறாரு. அப்ப எப்படி படிக்கணும் சார் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு அனாலஜி கொடுக்குறாரு பாருங்க. For natural abilities are like natural plants. They need pruning by study. ஒரு அழகான இமேஜ் ஆஃப் அ பிளான்ட் கொடுக்குறாரு. ஒரு பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா, அப்படியே அந்த பிளான்ட்டை விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்து பெரிய புதர் மாதிரி வந்துடும். This is human nature. Human nature is like a plant which is not tended. நம்ம வந்து எந்த கார்டனிங் டூல்ஸும் பயன்படுத்தாம ஒரு பிளான்ட்டை விட்டீங்கன்னா அந்த பிளான்ட்டை பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதுவே யூசிங் த டூல் ஆஃப் ஸ்டடி, இஃப் யூ ஆர் டேக்கிங் ப்ரூனிங் டூல், அழகா அப்படியே செதுக்குனீங்கன்னு வச்சு அதை ஒரு வடிவமா வச்சீங்கன்னா அது நிறைய பேருக்கு அப்பீலிங்கா இருக்கும். நம்ம கார்டன்ல எல்லாம் பார்த்துருப்போம், பெரிய பெரிய பார்க்குக்கு எதுக்கு போகணும்னு நினைக்கிறோம்னா அங்க இருக்க ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ப்ரூன் பண்ணி அழகா வச்சிருப்பாங்க. இதுவே நம்ம வீட்லயே அதே ட்ரீ இருக்கும், ஆனா காடு மாதிரி வளர்ந்துருக்கும். So human nature is wild and it has to be pruned using the tool of studies. Are you following, teachers? Yes sir. அப்ப அது சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஸ்டடீஸ் மட்டும் பத்தாது. ஸ்டடீஸ் alone will not make a man great. அதோட என்னவும் இருக்கணும்னா you have to add experience. Life experience is also important. Studies is important. அதே நேரத்துல you have to have knowledge of the world. Knowledge of the world is called experience. அதனாலதான் experiential learning is better than bookish learning. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் எஜுகேஷன் சிஸ்டம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி போவாங்க, யூனிவர்சிட்டி போனோன்னே all the students are compelled to go on a foreign tour. ஃபாரின் டூர் போவாங்க. எதுக்காக அப்படின்னா கல்ச்சரை பத்தி தான் அவன் படிக்கிறான் லெசன் கிளாஸ் ரூம்ல. கல்ச்சர், கஸ்டம்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன், அதை பிராக்டிக்கலா இந்த வேர்ல்டுல போய் அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சிருக்கான். அப்ப we have to give equal importance to books and knowledge that comes by experience. சரியா? அதனாலதான் என்ன சொல்றாங்க, கற்பதை பத்தியும் சொல்றாங்க, அதே நேரத்துல மூத்தோர் சொல்லை கேட்பதும் நன்றே அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனாலதான் மூத்தவர் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அர்த்தம். லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஓகே, நவ் எப்படி ஸ்டடீஸ், ஹவு இஸ் ஸ்டடீஸ் யூஸ்ட் பை டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது, ஹவு ஸ்டடீஸ் இஸ் பீயிங் யூஸ்ட் பை டிஃபரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. கிராஃப்டி மென் கண்டெம் ஸ்டடீஸ். கிராஃப்டி மென் அப்படின்னு சொன்னீங்கன்னா தீஸ் ஆர் people who are self-centered. அவன் ஒரு நல்ல சூழ்நிலை வந்திருப்பான், வந்துட்டு அவன் என்ன சொல்லுவான், படிக்கிறதுனால என்னடா நடக்க போகுது, நீ படிக்காத அப்படின்னு சொல்றானா அவன் என்ன நினைக்கிறான், உன்னை அடிமையா வச்சிருக்கணும்னு நினைக்கிறான்.
ஏன் அப்படின்னா நீங்க படிக்காம போயிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்ப அவனுக்கிட்ட அடிமை வேலை செய்ய போய் தான் ஆகணும். ஸோ கிராஃப்டி மென், கன்னிங் மென் வில் கண்டெம் ஸ்டடீஸ். ஏன் அப்படின்னா அவனுக்கு வேலைக்கு ஆள் தேவை. அதனால நீ படிக்காத. நீ படிச்சீன்னா என்ன பண்ணுவ? யூ வில் ஃபைண்ட் அ பெட்டர் ஜாப். யூ வில் கிளைம் த லேடர் ஆஃப் லைஃப். ஓகே, அப்புறம் அவனுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காது. அவனுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு ஆள்கள் இருக்க மாட்டாங்க. அதனால அவன் என்ன பண்ணுவான்? கன்னிங் மென் தே வில் கண்டெம் ஸ்டடீஸ். கிராஃப்டி மென்னா கன்னிங் மென். தென் த செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள், சிம்பிள் மென் அட்மயர் தெம். த காமன் மென் என்ன சொல்லுவாங்க? ஸ்கூலுக்கே போகாதவன் என்ன பண்ணுவான்? ஏப்பா காலேஜ்ல எல்லாம் போய் படிச்சு அவங்க எல்லாம் பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவான். சிம்பிள் மென் வில் அட்மயர் ஸ்டடீஸ். ஆனா a really wise man will know how to use them. Okay, we had celebrated நேற்றா முந்தானால டாக்டர் அம்பேத்கர்ஸ் பர்த்டே. April 14th. April 14th. April 14th celebrate பண்ணோம். It is a wise man who knew how to use studies. That is the greatness of டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு அந்த இடத்துல we fix him with the third category, wise men who knew how to use studies. அடுத்தது கீழே பாங்க, அழகா சொல்றாரு எதுக்காக படிக்க கூடாது, எதுக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எதுக்காக படிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. read not to contradict or confute. confuteனா to differ with others. தர்க்கம் பண்ணுவதற்காக படிக்கணும் அப்படிங்கிறது தப்பான அப்ரோச். this approach is a wrong approach. don't study in order to contradict with others. தர்க்கம் செய்வதற்காக மட்டுமே நான் இதை படிக்கிறேன் அப்படின்னு படிக்காதீங்க. then don't read to believe or take for granted. அந்த புக்கை படிச்சா எனக்கு நல்ல ஐடியா கிடைக்கும், அவரு ஒரு பெரிய ஆளு, நல்ல சொல்லியிருப்பாரு அப்படின்னு என்ன பண்ணாதீங்க. ஐடியாலஜிக்காக படிக்காதீங்க. அதே மாதிரி ஒரு ஆளுடைய ஐடியாலஜி அவர் நல்லதுதான் சொல்லுவாருன்னு நினைச்சு நம்பியும் வாசிச்சிடாதீங்க. பட் எதுக்காக படிக்கணும்? இன்னொரு பர்சன் சொல்றாரு, read not to find talk or discourse. நான் நல்ல பேச்சாளர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக படிக்காதீங்க. படிக்கிறத வச்சு பெரிய பேச்சாளர் ஆகுங்க, தப்பு கிடையாது. அப்ப கடைசியா எதுக்குதான் படிக்கணும்? வாட் இஸ் த ரியல் பர்பஸ் அப்படின்னா டு weigh and consider, to assess men and matters, to develop the ability to judge men and matters. அதுக்காக ஸ்டடி, அதுக்காக ரீட் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப ரீடுன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன மாதிரி விஷயம், என்ன மாதிரி புக்ஸை படிக்கணும் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது. ஸோ ஹி இஸ் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ், ஹவு டு ரீட் தோஸ் புக்ஸ். அதான் நெக்ஸ்ட் கேட்டகரி. வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஹவு டு அப்ரோச் தோஸ் புக்ஸ். நவ் த ஃபர்ஸ்ட் கேட்டகரி புக்ஸ், சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட். சும்மா அப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், எடுத்து ஒரு பக்கம் வாசிக்கணும், அவ்வளவுதான். தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் புக். அந்த புக்கை ஃபுல்லா கூட வாசிக்கணும் அவசியம் இல்லை, ஒரு பக்கம் வாசிச்சுட்டு தூக்கி போட்டுடலாம். தென் others are to be swallowed. others are to be swallowed அப்படின்னா கடகடன்னு வாசிச்சு அப்படி தூக்கி போட்டுறணும், ரொம்ப அப்படியே ஆழ்ந்து வாசிக்க கூடாது. some books are to be chewed and digested. there is a category of books which you have to give due importance, due timing. அந்த புக்கை வந்து ஒரு 1 month டைம் எடுத்து லைன் பை லைன், வேர்ட் பை வேர்டு வாசிச்சு மைண்ட்ல ஏத்தி அப்புறம் மாடு மாதிரி உட்காந்து அசை போட்டு கொண்டு இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா they are the best books. they are the best books. best books you have to chew and digest. இருக்கிற எல்லா விஷயத்தையும் அசை போட்டு உள்ள அப்படியே உங்களுக்கு எனர்ஜியா மாத்தணும். ஒரு சில புக்ஸ அப்படியே முழுங்கிடணும், ஒரு சில புக்ஸ ஊறுகா மாதிரி அங்கங்க தொட்டுக்கணும் அப்படிங்கிறாரு. ஓகே, தொட்டுட்டு அதை கீழே சொல்றாரு பாருங்க எப்படி அப்படிங்கும்போது அது எக்ஸ்பிளனேஷன் அடுத்ததுதான் அந்த ப்ளூல நான் போட்டிருக்கேன். some books are to be tasted, others are to be swallowed and some to be chewed and digested. அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றாரு. some books are to be best read only in parts. அதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கு ஒரு பேசேஜ் அங்க ஒரு பேசேஜ் அப்படின்னு வாசிக்கணும், அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. தேவையா இருக்கிறத மட்டும் வாசிங்க. அடுத்தது others to be read, சும்மா வாசிச்சு விடுங்க, ரொம்ப கியூரியஸா வாசிக்காதீங்க. பல்ப் ஃபிக்ஷன், பல்ப் அப்படிங்கிறது பாஸ்ட் டைம்காக உள்ள புக்ஸ்,
அதுல இப்ப இந்த யங் அடல்ட் ஃபிக்ஷன்லாம் இருக்கு. அதை ரொம்ப ஆழ்ந்து போனீங்கன்னா நம்ம லைஃபே வேற மாதிரி போயிடும். அதனால அதை என்ன பண்ணுவோம், சும்மா ஒரு கேஷுவல் ரீடிங்க்கு அப்படியே கடகடன் வாசிச்சு விடுங்க. ரொம்ப கியூரியஸா உள்ள இறங்கி போனீங்கன்னா you will get into hot water. The third one, books that are to be read wholly, diligently, carefully. அது ரொம்ப சிரத்தை எடுத்து ஒரு சில புக்ஸ் எல்லாம் படிச்சு வைக்கணும். அந்த மாதிரி புக்ஸ் உங்க புக் ரேக்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு சில புக்ஸ் நீங்க டைரக்டா அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் கூட போக வேண்டியதுல யூ கேன் ரீட் பை த ஹெல்ப் ஆஃப் டெப்யூட்டி அப்படின்னா இங்க செகண்டரி சோர்ஸ் வாசிச்சா மட்டும் போதும். அதை பத்தி கமெண்ட்ரி இருக்கும், கமெண்ட்ரி மட்டும் வாசிச்சா போதும். அண்ட் there are other books where you can get the important argument by reading commentaries. இப்போ நீங்க ஒரு பெரிய ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா தான் சொல்றேன், ஐ டோன்ட் அண்டர் மீன் திஸ் ஒர்க், நமக்கு பிரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட்ங்கிறதுனால சொல்றேன். an apology for poetry இருக்கா? பிரிஸ்கிரைப்டு தானே? Yes, sir. Sir Philip Sidney, looking into the the size of the book, its voluminous text, அதுல இருக்கிற மெயின் ஆர்கியூமெண்ட்டை நீங்க ஏதாவது ஒரு ரிசர்ச் பேப்பர்ல இருந்து வாசி தெரிஞ்சுக்கலாம். இல்ல எனக்கு டைம் இருக்கு அப்படின்னு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இல்லாம நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்க ஒரிஜினல் டெக்ஸ்ட் எடுத்து லைன் பை லைன் வாசிக்கலாம். இட் கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அப்படிதான் அதை வாசிக்கணும். பட் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு 4 ரிசர்ச் பேப்பர் எடுத்து இந்த 4 ரிசர்ச் பேப்பர்ல இந்த மேஜர் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை வாசிச்சா போதும். Okay, I don't undermine. Let me also put it very clearly. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க். நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்படி சொல்லிட்டு அஃபாரிஸ்டிக் ஸ்டைல்ல என்ன சொல்ல போறாரு பாருங்க, ரீடிங் மேக்ஸ் அ மேன் ஃபுல். வாசிப்பு ஒரு மனிதனை முழு மனிதனாக மாற்றும். அழகான ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ்டு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். அஃபாரிஸ்டிக் ஸ்டைல், ஷார்ட், பிட்டி, கன்சைஸ் ஸ்டேட்மெண்ட். ரீடிங் மேக்ஸ் அ ஃபுல் மேன், கான்ஃபரன்ஸ் மேக்ஸ் a ready man. நீங்க கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா what do you mean by conference? Discussion will make a man a ready man. You will be always ready. And when you are conference அப்படின்னா listening skill, அவர் listening skill தான் அங்க மீன் பண்றாரு. When you listen to many people or when you listen to many books, you will become a ready man. You will become a ready speaker. டக்குன்னு ஒரு டாபிக், சார் நாளைக்கு வந்து அந்த காலேஜ்ல பேசணும், ஸ்கூல்ல பேசணும்னா உடனே நான் வர்றேன் அப்படின்னு போயிருவீங்க. ஏன் அப்படின்னா அங்க போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பேச தொடங்கணும்னு எல்லாம் வரும், கடகடன்னு வரும். அது லாஸ்ட் ஒன் இஸ் ரைட்டிங் மேக்ஸ் அ எக்ஸாக்ட் மேன். மார்க் தி ஸ்டேட்மெண்ட், இட் மே பி ஆஸ்க்ட் இன் யுவர் எக்ஸாம். ஓகே, அப்படி சொல்லிட்டு என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, வாட் ஸ்டடி கிவ்ஸ் யூ வாட் பெனிஃபிட். நீங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு பேக்கன். அதுதான் கிரீன் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன். இஃப் யூ ஸ்டடி ஹிஸ்டரி, ஹிஸ்டரி வில் மேக் மென் வைஸ். ஏன் அப்படின்னா ஹிஸ்டரி கிவ்ஸ் யூ ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ஃபேக்ட் அண்ட் ஃபிகர் படிச்சீங்கன்னா யூ வில் பிகம் வைஸ். இஃப் யூ ஸ்டடி போயட்ரி, you will become witty. Witty-na intellectual, also means humorous. And the third one, if you study mathematics, it will make you subtle. Subtle அப்படின்னா very குயிக்கா அவங்கள மாத்தும் அப்படின்னு அழகா சொல்றாரு. அடுத்தது, if you study philosophy, you will become a deep thinker. philosophy படிச்சவங்க, நானும் philosophy படிச்சிருக்கேன். Okay, my root is in there in philosophy. So if you study natural philosophy, your thinking will be deepened. And if you study moral philosophy, you will become grave. Grave na very, very serious. And if you study logic and rhetoric, you will be ready for argument. A logician and a rhetorician will be a very good orator. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, அழகா ஒரு லாட்டின் பிரைஸ் கொடுத்திருக்காரு. Abuent studia in mores. What is the meaning? All your studies will pass into manners. What you study, that you become. Okay, நீ என்ன படிக்கிறாயோ அது அதுவாகவே நீ மாறி விடுவாய். ஒரு மேத்தமேட்டிஷியன் மேக்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கணக்கு புள்ள மாதிரி இருப்பீங்க, எல்லாத்தையும் கணக்கு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எல்லாமே your even relationship becomes what to say,
பியூர் மேத்தமேட்டிக்ஸ் ஃபார் யூ. இதுல இருந்து என்ன கிடைக்கும், ஏதோ எங்க தூக்கி போட்டா எவ்வளவு நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு யோசிப்போம். லிட்ரேச்சர் பீப்புள் ஆர் த மோஸ்ட் லைவ்லி பீப்புள். ஏன் என்ன பண்ணுவான், எதா இருந்தாலும் ஜாலியா எடுத்துக்குவான். லெட்ஸ் டேக் இட் ஆல்வேஸ் இந்த பாசிட்டிவ் வெயின் அப்படின்னு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. Okay, so he is telling studies always leads you to a particular behavior அப்படின்னு அழகா சொல்லிட்டு இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சுல டீச்சர்ஸ்? Yes, sir. யா, அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, for every disease of the body there is a remedy. இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, ஒரு ரெமெடி இருக்கு. அது மாதிரி ஸ்டடீஸ் நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட படிச்சீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ டு பிகம் பெர்ஃபெக்ட் இன் அ பர்டிகுலர் மேனர், இன் அ பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பின்னாடி சொல்ல போறாரு. அப்ப what is the disease of the body and what is the prescribed exercise அப்படின்னு நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்க போறாரு பேக்கர். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, if you are suffering from kidney stone and associated disease called Reins, டாக்டர் என்ன பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, போய் நல்ல பவுலிங் பண்ணுங்க சார், கிரிக்கெட் விளையாடுங்க. ஏன் அப்படின்னா பவுலிங் இஸ் குட் ஃபார் ஸ்டோன்ஸ் அண்ட் ரெயின்ஸ். ஏன் அப்படின்னா அது ரொம்ப நல்ல நல்ல ஸ்வெட்டு கிடைக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல யூரினேட் ஆகும், அந்த ஸ்டோன்ஸ் வில் பிரேக் ஆட்டோமேட்டிக்கலி. பவுலிங் பாடியும் நல்ல ஃபிளெக்சிபிள் ஆகும் பொழுது நல்ல எக்ஸர்ஷன் ஆகும். ஸோ டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் சர்டன் எக்ஸசைசஸ் ஃபார் சர்டன் டிசீஸ் ஆஃப் த பாடி. ரெண்டாவது, இஃப் யூ ஹேவ் லங் or breast related disease, what is the best prescribed exercise அப்படின்னா shooting அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, if you have stomach related problem, what is the prescribed disease prescribed exercise அப்படின்னா gentle walking. அடுத்தது, if you have some problem with your head, doctor prescribe horse riding. இந்த மாதிரி ஒவ்வொரு டிசீஸுக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்கு. அதே மாதிரி if a man has his mind wandering, நம்முடைய மைண்ட் வந்து வாண்டரிங்கா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், மேத்தமேட்டிக்ஸ் படிக்கணும். if your mind is wandering, you have to study mathematics. In mathematics you will learn to become sharp, focused அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, கீழே அந்த ஒரு லைன் இருக்கு, let him study the schoolmaster, okay, for they are simini sectoris. What is simini sectoris? Splitters of the hair, that is a meaning. எழுதிக்கோங்க. if you cannot differentiate between things, யாருகிட்ட போய் கத்துக்கணுமா, உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல, நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியல, யாருகிட்ட போய் கத்துக்கணும், ஸ்கூல் மாஸ்டர்கிட்ட போங்க. ஏன் அப்படின்னா ஸ்கூல் மாஸ்டர் இஸ் த ஒன் ஹூ நோஸ் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் குட் அண்ட் பேட். தே ஆர் வெரி குட் இன் கேட்டகரைசிங். நம்ம ஈஸியா கேட்டகரைஸ் பண்ணிடுவோம், இந்த ஸ்டூடெண்ட் இந்த கேட்டகரி, இவன் ஸ்லோ லேர்னர், இவர் வந்து கொஞ்சம் மீடியாக்கர், இவர் வந்து ஹை பிளேயர் அப்படின்னு ஈஸியா பார்த்து ஒரு 2-4 ஸ்டூடெண்ட்ஸோட பழகணுன்னே கேட்டகரைஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்போம். அப்ப டீச்சர்ஸ் ஆர் கால்டு சிமினி செக்டோர்ஸ். சிமினி செக்டோர்ஸ்னா ஸ்பிளிட்டர்ஸ் ஆஃப் த ஹேர், ஓகே, அப்படிங்கிற மீனிங். ஓகே, அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, கீழே இருக்கு பாருங்க, என்ன, if he not be apt to beat about matters and to call upon trying to prove and illustrate another, let him study the lawyer's case. ஒருவேளை உங்களுக்கு வளவல கொலன்னு பேச தெரியல சார், எனக்கு அந்த மாதிரி எல்லாம் தெரியல சார் அப்படின்னா நீங்க யாருக்கிட்ட போய் கத்துக்கணுமா, லாயர்கிட்ட போய் அந்த லாயருடைய கேஸ் கட்டை எடுத்து படிச்சு பாருங்க. அவங்க எப்படி சிம்பிளா சொல்ல வேண்டிய விஷயத்த ஜவ்வா இழுத்துக்கிட்டு போயிருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட போய் கத்துக்கோங்க. So for every problem of human mind there is a study அப்படின்னு சொல்லிட்டு அதான் லாஸ்டா சொல்றாரு, every defect of the mind may have a special receipt, there is a special prescription, so better take that particular study and get rid of your problem அப்படின்னு அழகா சொல்லி அந்த எஸ்ஸே முடிக்கிறார். Do you have any doubt here, teachers? No, sir. No Okay. doubt, sir.